ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பொறுமையின் சிகரம் அப்படிங்கிற விருது வாங்கின திரு அண்ணன் அவர்கள். ஏன் அப்படி மூஞ்ச வச்சிருக்க? நல்லா பார்க்க பக்குவமாக சரி. அவ்வளோ இல்லையா? ஏன் அழுவுறீங்க? கட் பண்ணுறேன். இப்போ நான் டென்ஷன் ஆயிடுறேன். இந்த பொறுமையின் சீக்கிரம் அவார்டு எனக்கு வரணுங்கிற அளவு ஆகி போயிரும். இப்போ கூப்பிட்டு வச்சு நான் பொறுமையின் சீக்கிரம் அவார்டு பேசுகிறேன். உங்களுக்கு புத்தி இல்லை, வயசுக்கு சோதனையாக தின்றா. கோதண்டம் பார்த்தீங்கன்னா படங்களில் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் ஆகிறார். பட் முல்லை வந்து ரொம்ப ரேண்டமான ஃபிலிம்ஸில் தான் அப்ளை ஆகிறாரு. ஒரு கேரக்டர் தான் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? நமக்காக 2 கேரக்டராக உருவாக்க முடியாது. யார் கோதண்டன் யார் முல்லைன்னு தெரியாது. ஜாக்லினுக்கே தெரியாது. வாங்க கோதண்டன் என்ன அப்படின்னு வர முல்லையை பார்த்து முல்லை சொல்லுவான் யார் கோதண்டன் அது இருக்கா. சாரி. ஃபேன்ஸ் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்களா, செல்ஃபி எடுப்பாங்க. அந்த மாதிரி நேரங்களில் பேர் மாற்றி சொன்ன மூமெண்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு? இருக்கு. ஒன்று எங்கள் பேரையே மாற்றி சொல்கிறது உண்டு. இன்னொன்று கோவை குணா சார் சூப்பர் சார்னுவாங்க. கோவை குணா அண்மையில் தான் இறந்தார். பனமட்டை ராஜா அவருக்கு ஒருத்தர் தகவல் சொல்கிறாங்க கோதண்டன் இறந்துட்டாரு. இதை பாருங்க. ரோகத்தில் ரசிகர்கள் அதிர்ச்சி மரணம். ஆளாங்களா இது எப்போ எனக்கு தெரியாத. இவனுக்கெல்லாம் கோடியாக சம்பாதிச்சு அவனா கொடுக்குறானா பார்த்தியா? அவனுக்கெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சுருக்கானுங்க. போகும்போது என்ன எடுத்துன்னு போகிறாங்க. இதெல்லாம் வலிக்கும் பிரதர். என்ன நினைப்பதை எல்லோருக்கும் சொல்லும் மாலை முரசு வாழ்கவே. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான நம்பர் தான் நம்ம கூட இருக்கார். ஆக்டர், யூடியூபர், ஒரு பன்முக கலைஞர், ஒரு சிறந்த மனிதர் அண்ணன் கோதண்டம் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் மரியாதை தெரிஞ்சவனா நான் நினச்சிட்ருக்கேன். நான் உங்களை சொல்ல நான் மாலை முரசு வைப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இப்போ கேட்டுங்க, ஏன்னா அவங்க தான் நமக்கு முக்கியம். ஆமாம், சொல்லிட்டேன். சொல்லுங்கள். அதான் பார்த்தீங்கன்னா யூடியூபர் நடுவில் ஒரு வார்த்தை போட்டேன். உங்களுக்கு அந்த ஃபார்மேட் தெரியுது பாருங்கள். எதை பண்ணி ஆடியன்ஸை பிடிக்கணும் அப்படின்ட்டு எடுத்தோன்னே உள்ளே போயிட்டீங்க. நான் வந்து இன்ட்ரோலேயே வந்து உங்களுக்கு ஒரு குட்டி கமலஹாசன் சொல்லலாம்னு நினச்சேன். ஐயா கோத்து விட்றாதீங்கய்யா. நான் இப்போ தான் ஐயா படிக்கட்டு எழுதிட்டு இருக்கேன். ஐயா அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது உங்கள்கிட்ட எல்லா திறமைகளுமே இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க, நான் அதிக அளவில் படிக்கலை, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடில் இந்த ஆங்கிலோ இண்டியன் எபிசோடெலாம் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்து நான் சார் என்ன அண்ணன் எப்படி ஒரு ஆன்சியன்ட்டில் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருந்தது. அதனால தான் சரி அண்ணன் அப்படியே ஒரு குட்டி கமலஹாசன் இன்ட்ரோவில் போடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. உங்களை என்ன மாதிரியான பெயர் சொல்லி கூப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும்? நாட் ஓன்லி கோதண்டம் தாண்டி உங்களுக்கு ஒரு பட்ட பேர் வைக்கணும், இல்லைன்னா ஒரு பட்டம் கொடுக்கணும், என்ன நினைக்கிறீங்க? பட்டம்ன்றது கூட அது அவங்களா இஷ்டப்பட்டு கொடுக்குறது. என்னை எப்படி கூப்பிடணுன்னு ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா முதல்ல மேடை கலைஞர், ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர், அது தாண்டி நான் எங்கே வரணும்னு நினச்சேன்னா டிவியில் பண்ணுறாருப்பா இவர், அடுத்ததான் சினிமாவில் வர காமெடி நடிகர்ப்பா, இதுதான் என்னுடைய எய்ம். ஓகே, அந்த ரெகக்னைசேஷன். ஆமாம், இதுதான் என்னை கூப்பிடணும். இவர் நடிகர் போகிறாரா, காமெடி நடிகர் போகிறாரு, அது இப்போ ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் போனால் படத்தில் போகிற காமெடி நடிகர் வராரா. எனக்கு இதுதான் பட்டப்பேர்ன்றது. நம்ம எதில் செயல்படுறோம், எதை நல்லா பண்ணியிருக்கோம், என்ன கொடுத்தா செட் ஆகும்னு அவங்க தான் கொடுத்தப்புறம் தான் சொல்ல முடியும். பட் என்ன கூப்பிடணும் போது ஒரு நடிகராக கூப்பிடணும், ஒரு காமெடி நடிகர் கூப்பிடுறது என்னுடைய ஆசை. இப்போ கொஞ்சம் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க, டிவியை தாண்டி மேடையை தாண்டி. இப்போது இந்த இன்டர்வியூ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணியிருப்போம். அப்படி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது கூகுளில் என்ன பண்ணுவான்னா, நம்ம எதை தேடுறோமோ அது ரிலேட்டடாக ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் உனக்கு கொடுப்பண்ணேன். அது மாதிரி நீ காலைல ஒரு வீடியோ ஒன்று வந்ததுண்ணே, நீங்களும் முல்லை அண்ணனும் பண்ணுற ஒரு இன்டர்வியூ கான்செப்ட் ஒன்று இருக்கும்ல. அதாவது நீங்கள் ஒரு சிறந்த அமைதிக்கான ஒரு பரிசை வாங்கிட்டு இன்டர்வியூக்கு வந்திருப்பீங்க. ஆமாம், பொறுமையின் சிகரம். அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதை நான் இங்கே உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ண நினைக்கிறேனே. இந்த இடத்துல நான் வந்து முல்லை அண்ணனாவும் நீங்கள் விஷுவல் கோதண்டமாகவும் இருக்கணும். அந்த சீனை மட்டும் இங்கே ரீக்ரியேட் பண்ணுவோம். அதை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போயிடலாம். நான் வந்து இன்ட்ரோ கூட கொடுக்குறேன். ஓகே, அதாவது வந்து முதல்ல அந்த டேக்லாம் முன்னாடி அடி வாங்குற சீன்லாம் இருக்கும், டேக்குக்கு அப்புறமா தான் போகும்ல. ஸோ அது முதல்ல என்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பொறுமையின் சிகரம் அப்படிங்கிற விருது வாங்கின திரு அண்ணன் அவர்கள். ஏன் அப்படி மூஞ்ச வச்சுருக்க? நல்லா பார்க்க பக்குவமாக சரி. அவ்வளோ இல்லையா? அவ்வளோ இல்லை. கேமரா அங்கே இருக்கு, கேமரா பார்க்கணும். இப்போ வணக்கம் சொல்லுங்கள். சிரியா? என்னைய பார்த்து ஏன் சிரிக்க? அங்கே பார்த்து சிரிங்க. ஐயோ இவ்வளோலாம் சிரிக்கக்கூடாதுங்க. இவ்வளோ சிரிச்சாலாம் இப்போ சரி, நீங்கள் சிரிக்கவே வேணாம், இதை விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் கேள்வி கேட்குறேன், கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு பொறுமையின் சிகரம்னு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. இங்கே இல்லையா? கேமரா அங்கே இருக்கியா? அதுக்கப்புறமா அங்கே உட்காரணும், ஃப்ரேம் விட்டு வெளில போயிடுவோம். யாருங்க கூப்பிட்டது? இன்டர்வியூ யாருங்க கூப்பிட்டது? ஐயா, அங்கெல்லாம் அவுட் ஆஃப் ஃப்ரேமே பார்க்கக்கூடாது.
எனக்கு தலை 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 சொரியக்கூடாது, தலை சொரியக்கூடாது, நான் சொரியக்கூடாதே. எத்தனை புக்கு எழுதுனீங்க? எதுக்கு உங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்க? பொறுமையின் சிகரம்னு ஒரு புக்கு போட்டிருந்தேங்க. அது ஒரு ஃபஸ்ட் எடிஷன் ஒரு 500 புக்கு நல்லா விற்று போச்சு. அப்புறம் செகண்ட் எடிஷன் போட்டாங்க. இதை பார்த்துட்டு பல நாடுகள்லேருந்து கூப்பிட்டு எனக்கு மிகப்பெரிய இவ்வளோ துமுறாலாம் பேசக்கூடாது, ஒழுங்கா உட்காருங்க. உட்காரது கூட திமிரு. ஆமாம், இவ்வளோ துமுறாலாம் பண்ணக்கூடாது. புக்கு போட்டீங்க, ஏன் 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 அழுவுறீங்க? இல்லைங்க, என்ன கஷ்டம். அழு அழு கட் பண்ணுறேன், கட் அழு. சிரிங்க, சிரிங்க, சிரிச்சா அழகா இருப்பீங்க. சிரிங்க பார்ப்போம். சிரியா? ஓ, சிரிக்கிறே அழுகிறியா? அப்போ சிரித்தேங்க. முதல்ல எப்படி அழகா சிரிச்சேன் அது மாதிரி சிரிப்பேன். சரி, இப்போ சொல்லி எதுக்கு உனக்கு வந்து அந்த அவார்டு கொடுத்தாங்க? பொறுமையின் சிகரம்னு சொல்லிட்டு இப்போ நான் டென்ஷன் ஆயிடுறேன். இந்த பொறுமையின் சிகரம் அவார்டு எனக்கு வரணுங்கிற அளவு ஆகி போயிரும். இப்போ வேணாம், நீ அந்த அவார்டே விட்டுருவான், அந்த நிகழ்ச்சியே விட்டுருவான். விடுங்க, கூப்பிட்டு வச்சு நான் பொறுமையின் சிகரம் அவார்டு பேசுகிறேன். உனக்கு புத்தியில் வயசுக்கு சோதனையாக தின்றா கூப்பிட்டு அப்படி கால் விட்டாத அவுட்டாக போயிடுவேன், ஃபேமிலியில் போயிடுவேன். நான் நினச்சிருக்கேன். நீ அது ஆக்சுவலாக நான் ஒரு இன்டர்வியூ செஷன்றப்ப அது பார்க்குறப்ப எனக்கு வந்து பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அது ஓகே, நம்ம வேறு இன்டர்வியூ வேறு பண்ணுறோம், ஏன்னா எதையோ ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு இதை நம்ம ரீக்ரியேட் பண்ணிடுவோன்னு நடுவில் வாயாப்பா என்ன சொல்லியிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ட்ராவலை பற்றி கண்டிப்பாக கேட்டே ஆகிடணும், ஏன்னா எல்லா இன்டர்வியூலையுமே உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. பட் அதை தாண்டி இது ரேண்டமாக அந்த கொஸ்டின் கிடையாது. முல்லை கோதண்டம் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் 2 பேருக்குமான அந்த காம்போ எங்கே தொடங்குனுச்சு முதல்ல? இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேனல். அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியும், நிறைய ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேனலில் அவர் ஒரு தனி ப்ரோக்ராம் பண்ணார், நான் ஒரு தனி ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ 2 ப்ரோக்ராம் ஹிட்டாக போகும்போது சேர்ந்து பண்ணால் என்னென்னு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு மாமு மாப்பிள்ளைன்னு ஒன்று செய்யணும். ஒரு 3-4 இயர்ஸ்க்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டு 2 பேரும் பண்ணுற அந்த ப்ரோக்ராம். அதில் ஜாயின் பண்ணது, அதுலேருந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸை பண்ணியிருக்கோம், இப்போ மூவியில் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து சேர்ந்து பண்ணுறது தான். என்ன ஒன்று, அவனுக்கு ஒரு வருத்தம் இருக்குது, எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அன்னை வந்து அப்போவே ஒரு நல்ல பொண்ணாக இருந்ததுதா இல்லைங்க, ஒரு யார் நல்ல பொண்ணு காம்பேர் ஒருத்தர் அந்த மாதிரி இருந்ததுதான் நமக்கு பேரும். அவனுக்கு ஒரு பெண்ணோ அல்லது எனக்கு ஒரு பெண்ணோ வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 2 ஆணாக இருக்கோமா, பல்ல கட்சிட்டு பண்ணுறோம். ஆனால் அதுதான் ஒரு பெரிய ஹிட்டு. இதுவரையிலும் எங்களுக்கு ஈகோ கிளாஷும் வரல, குடும்பத்துலேயும் சிக்கல் வரல. ஏன்னா ஒரு ஆம்பளையோடு தான் நிகழ்ச்சி பண்ணுறோம். அதனால் அது பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அதில் எதுனா கஷ்டம் இருந்ததுன்னா ஓப்பனாக சொல்லிவிடுங்க. நாங்கள் சேர்ந்ததில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இல்லை? அப்போல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த இன்டர்வியூவில் நான் வந்து நிறைய விஷயங்களை உடச்சி பேசணும்னு நினைக்கிறேன். உடச்சி பேசுகிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல சொன்னீங்க ஈகோ இல்லை அப்படின்னு. 2வது டே வெளியில் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், அது எப்படி வந்து ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு காம்போ இருக்கும்? கோதண்டம் பார்த்தீங்கன்னா நிறையா படங்களில் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் ஆகிறாரு. பட் முல்லை வந்து ரொம்ப ரேண்டமான ஃபிலிம்ஸில் தான் அப்ளை ஆகுறாரு. அந்த ஒரு ஈகோ உண்மையாகவே உங்களுக்குள்ளே இல்லையா? ஈகோ இல்லைன்னா முல்லை இஸ் எ வெரி குட். எப்படின்னா அவனை மாதிரி ஒரு பர்சன் பார்க்குறதே கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்லையே அவன் எல்லாமே ஒரே லெவலில் எடுத்துப்பான். சந்தோஷமா அதுவும் இது தான், கஷ்டமாக அதுவும் இது தான். கோதண்டம் இல்லை, ஒன்று அவுட் ஆகிடுச்சுன்னா ஃபுல் டவுனில் இருப்பேன். ஒன்று நல்லா பண்ணினா ரொம்ப ஹையில் இருப்பேன். பட் அவன் சொல்லுவான், அது கிடையாதுடா, எல்லாமே ஒரே மண்ணில் எடுக்கணும்னு சொல்கிறது. இதை ஏன் சொல்ல வரேன்னா, அவன் தான் சொன்னான், சரி எதுலெல்லாம் பிரச்சனை வரும், ஒரு பார்ட்னர்ஷிப்பில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா மணியில் வரும். அது முன்னாடியே சொல்லிட்டான். ஒரு ஈவெண்ட் போகிறோன்னா அது எனி காஸ்ட் உங்ககிட்ட வருதோ என்கிட்ட வருதோ 3வது என்ன வந்தாலும் சேமாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, நீங்கள் போனாலும் அதில் அவர் கொடுத்துருவீங்க, அவர் போனாலும் உங்களுக்கு கொடுத்து. ஆமாம், 2 பேரும் எந்த ப்ரோக்ராம் ஈவெண்ட்டுக்கு போனாலும் அது யார் மூலிமா வந்தாலும் ஈவனாக எடுத்துக்கிறது. ஸோ கேஷில் ப்ராப்ளம் வரக்கூடாது ஃபஸ்ட்டு. செகண்டு என்னென்னா, நான் பெரிய ஆள், நீ இப்போ எங்கே வரும்னா 4 பேர் சொல்லும் போது, கான்செப்ட் யாருங்க, நீங்கள் தான் எழுதுறீங்களா, சூப்பருங்க, அருமைங்க, உங்கள் நடிப்பு மாதிரி வராதுங்க முல்லை சார் அப்படின்னா எனக்கு என்ன, ஆமாம் நம்ம தான் கான்செப்ட்லாம் பண்ணுறோம்ல, ஆமாண்ணா அப்படின்னு ஒரு தோணும் இல்லை? கண்டிப்பாக. இப்போ அவர்கிட்ட சொல்கிறாங்க, கோதண்டன்னு என்ன ரியாக்ட் பண்ணாலும் நீங்கள் டைலாக் பேசினா அவர் தாங்க பண்ண முடியும், நீங்கள் பக்கமாக பேசுகிறதால தான் அவர் இப்படிலாம் முகத்தை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அவனுக்கு என்ன ஆகும், நம்ம எல்லாம் கோதண்டம் இல்லை. இதையும் உடைச்சிட்டான். அப்போயே சொல்லிட்டான், யார் என்ன சொன்னாலும் அது வெற்றி கிடையாது, 2 பேர் இருக்கிறதால தான் வெற்றின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா அது உண்மை. இந்த 2 விஷயந்தான் மோஸ்ட்லி ஈகோ கிளாஷ் வரும். நான் பெரியாளா நீ பெரியாளா, மணி எனக்கு அதிகமாக உனக்கு அதிகமான்றது. இந்த 2த்தையுமே அவன் ஃபஸ்ட்லேயே ஓப்பனாக சொல்லி முடிச்சிட்டான். அது சொன்னதுனால இன்னை வரைக்கும் எங்களுக்குள்ள ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் சொல்ல ஒரு விஷயம், நீங்கள் நிறைய படத்தில் வரீங்க, அவர் கம்மியாக வராரு, அவர் டிவி ஷோவில் நிறைய வர்றாரு, நீங்கள் கம்மியாக வரீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, ஒரு கேரக்டர் தான் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, நமக்காக 2 கேரக்டராக உருவாக்க முடியாது.
படங்களில் வந்து வைக்கிறாங்கன்னா இந்த கேரக்டருக்கு இதுக்கு கோதண்டன் கரெக்டாக இருப்பார், இந்த கேரக்டருக்கு முல்லை கரெக்டாக இருப்பார் அப்படின்னும் போது ஃபிக்ஸ் பண்ணும்போது நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எனக்கு கொஞ்சம் சில படங்களில் நான் அதிகமாக இருக்கலாம், இல்லை சில இதில் அவர் அதிகமாக இருக்கலாம். அந்த வித்தியாசம் இருக்கே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. இதுதான் உண்மையான காரணம். இப்போ உங்களை எல்லாருமே சின்ன திரையோட செந்தில் கவுண்டமணி அப்படிங்கிற ஒரு காம்போன்னு சொல்கிறாங்கல்ல, உங்களோட காம்போல யார் செந்தில், யார் கவுண்டமணி? ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு எபிசோடில் நீங்கள் அடி வாங்குவீங்க, திட்டு வாங்குவீங்க, இன்னொரு எபிசோடில் அவர் உங்ககிட்ட அடி வாங்குவார், திட்டு வாங்குவார். பட் பெர்மனெண்ட்டாக உங்களுக்குள்ளே யார் அந்த கவுண்டமணி, யார் செந்தில் யார்? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது தான், அது எங்களுக்கே அப்படி தான் இருக்கும். நான் எப்பயுமே அடி வாங்கிட்டு இருந்தேன்னா நான் செந்தில் சார் மாதிரின்னு சொல்லலாம். அவர் கவுண்டமணி அப்படிலாம் இருக்காது. எங்கள் 2 பேரில் யார் கவுண்டமணி சார், யார் செந்தில் சார் அப்படின்னு எங்களுக்குள்ள பாகுபாடே இருக்காது. இவர் தான் வந்து கவுண்டமணி மாதிரி பண்ணுறாரு, இவர் செந்தில் சார் மாதிரி அடி வாங்குற மாதிரி 2 பேருமே ஈவனாக இருப்போம். அதனால் முல்லை கோதண்டன் எப்படி யாருன்னு தெரியாதோ, யார் கோதண்டன் யார் முல்லைன்னு தெரியாது. அதே மாதிரி தான் அந்த 2 அந்த குழப்பம் எனக்கே இருந்தது. நான் காலேஜ் படிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. நீங்கள் கலக்க போகுது யாரில் அப்பியரன்ஸ் ஆகி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2015 இப்போ 2025 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. யார் முல்லை யார் கோதண்டம்னு எனக்கு அப்பவே தெரியாது. ஆனால் உங்கள் காமெடிஸ்லாம் பயங்கரமாக பார்ப்பேன். நான் தான் முதல்ல சொன்னேன், ஃபார் அன் இங்கிலீஷ் +2 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, பயங்கரமாக ரசிப்பேன். ஆனால் உங்கள் பேர் எனக்கு தெரியாது. ஸோ அப்படியெல்லாம் இது மாதிரி சேஞ்சஸ் நடந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியல, ஒரு நியாயம் இருக்குது. அந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினது யாரு? ஜாக்லினோ ரக்ஷனோ. ஜாக்லினுக்கே தெரியாது வாங்க கோதண்டன் அப்படின்னு வர முல்லையை பார்த்து. முல்லை சொல்லுவான், யார் கோதண்டன் அது ஒரு சாரி, அடுத்த வாரம் நடக்கிற நிகழ்ச்சியிலையும் மாற்றி தான் கூப்பிடுவாங்க. அவ்வளோ வாரம் சந்திக்கிற அவங்களுக்கே எங்கள் பேர் ஞாபகம் இல்லைன்னும் போது மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாது. ஆனால் எனக்கு அதில் அட்வான்டேஜ் இருக்குது. ஒருவேளை முல்லை எதனா லோன் வாங்கி ஓடி போயிட்டான்னா என்னை பிடிப்பாங்க, நான் எதுனா வாங்கி போனால் அவனை பிடிச்சிப்பாங்க. இல்லை சார் வேணா ஆதார் கார்டு காட்டுறேன், முல்லை நான் இல்லை சார், கோதண்டன் நான் இல்லை சார், ஏமாற்ற முடியும். பட் அதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை ஏமாத்துறது. இந்த ஃபேன்ஸ் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, செல்ஃபி எடுப்பாங்க, அந்த மாதிரி நேரங்களில் பேர் மாற்றி சொன்ன மூமெண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. ஒன்று எங்கள் பேரையே மாற்றி சொல்கிறது உண்டு, இன்னொன்று கோவை குணா சார் சூப்பர் சார். கோவை குணாவா யார்? அவருக்கு தெரியும், அவருக்கு எனக்கு நண்பர் தான். ஓகே. அவர் தோற்றமும் என் தோற்றமும் ஒரே மாதிரி. கோவை குணா இதில் எஸ்டீமாக ஒன்று வந்தது, அது சொல்லாமான்னு தெரியல, நான் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். ஒருத்தர் அப்போல்லாம் நான் உங்களுக்கு ஒரு நாள் வாங்கி கொடுத்தேன் தெரியுமா, நைட்டு 10 மணிக்கு கிடைக்கலன்னீங்களே. நானா சத்தியமாக எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, முல்லைக்கும் இல்லை. ஒருத்தர் கேட்குறேன், முல்லை நானுமே இருக்கும். முல்லை இல்லை எப்படா இதுடா டேய் நீ வேறு 2 பேருக்கு அவர் சொல்ல, என்ன சார் மறந்துட்டீங்க, இல்லைன்னு சொன்னீங்களே வந்திருக்கும் போதே நிகழ்ச்சியில். ஏங்க அது நான் சார், அது நான் இல்லைங்க, எல்லாருக்கும் போது கேட்டிங்களேண்ணா. அப்புறம் முல்லை சொன்னான், ஏங்க நீங்கள் நினச்சிருது கோவை குணா, இவர் வேற அப்படின்னு. அதானா கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுது. எப்பா வித்தியாசமாக தெரிஞ்சுத, இல்லைன்னா நான் தான் குடிச்சிட்டு வந்தேன்னு இருப்பான். அந்த மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அவருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, அது என்ன நினச்சிட்டு சொல்லியிருக்காங்க. அதே விஷயத்தில் ஒரு சோகமான விஷயத்தையும் இப்போ சொல்லிடுறேன். மாற்றி பார்த்தாங்கல்ல, கோவை குணா அண்மையில் தான் இறந்தார். இறந்த உடனே டிவிலெலாம் வந்துட்டுருக்கு. அப்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் ராஜான்னு சொல்லி, பனமட்டை ராஜா, அவருக்கு ஒருத்தர் தகவல் சொல்கிறாங்க, கோதண்டன் இறந்துட்டார். அவர் கதறி போயிட்டு, இது சத்தியமாக நடந்தது, கதறி போயிட்டு அவங்க மாமா கிட்ட சொல்லி என்ன சொல்கிறாங்க அவருக்கு ஒன்றும் புரியல. ஃபேமிலியே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஃபேமிலி. ஏன்னா அவ்வளோ ஃபேமிலி மெம்பராக நான் இருந்தேன். அழுதுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் முன்னால் நானும் முல்லை ஏதோ ஷோக்கு போயிட்டு வந்தோமோ என்னமோ நான் தூங்கிட்டு இருக்கேன், ஃபோனை எடுக்கலைன்னா நான் தூங்கிட்டு இருக்கேன். ஒரு 8-8:30 மணிக்கு தான் நான் எழுந்திக்கிறேன். ஃபோன் வந்துகிட்ருக்கு. வீட்டில் சொல்கிறாங்க ஃபோன் அடிச்சிட்டு இருக்கா பார்த்துனாங்க. அடுத்து ஹலோ அப்படின்றேன். அவங்க நம்பர் இருக்குது, அவங்க மாமா நம்பர் இருக்குது. ஹலோன்றேன். அண்ணா அண்ணா. அவங்களுக்கு ஒரு தயக்கம், நான் தான் ஆவியாக பேச போகுது, அவருக்கு ஒரு தயக்கம். என்னன்னு அண்ணே நீங்கள் இருக்கீங்களா இல்லைன்னா கேட்க முடியாது. அண்ணே சொல்லுங்கள் அப்படின்னா, அண்ணா அதான் நான் ஒன்றும் இல்லை, அதை நாங்கள் ராஜா அவங்ககிட்ட பேசணுன்னாரு. எதுக்கு? சரி கொடுங்க. அவர் அந்த விம்மறது மட்டும் சவுண்டு வருது, அந்த ஆளு. ஓகே, அந்த விம்மது. ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அண்ணா நல்லா இருக்கீங்க அண்ணா, நான் வரேன் உங்களை பார்க்க வரேன். என்ன ராஜா? இல்லைண்ணே நான் வரேன். எங்கண்ணே இருக்கீங்க? வீட்டில் தான். நான் வரேன் எல்லாம் நாங்கள். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குது, எதுக்கு, என்ன ராஜா ஆச்சு, என்ன இது? இல்லை வரேண்ணே. சரி ஓகே ரைட். நான் ஃபோன் வச்சாச்சு. வச்சுட்டு இன்னும் குடும்பமே வராங்க. அது வரைக்கும் பரவாயில்ல, மாலைலாம் வாங்கின்னு வரல, தெரிஞ்சு போச்சு நல்லா உயிரோட. நல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடாமல் இருந்தாங்களே, அது வரையும் நம்ம சந்தோஷம். வந்துட்டார், வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு.
என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னா, இல்லைண்ணே அதெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. இதே விஷயம் முல்லைக்கு நடந்திருக்கு. அதாவது முல்லைக்கிட்டே கேட்டிருக்காங்க, அண்ணா எப்படின்னா இருக்கீங்க, அப்புறம் கோவண்டன் எப்படின்னா இருக்காரு, நேரடியாக கோவண்டனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க முடியலன்னு கேட்டிருக்காங்க. நல்லா இருக்காண்ணே, காலைல நேற்று நைட்டு கூட ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன், சரிண்ணே அதானே அப்படின்னு மழுப்பி இருக்காங்க. இது எல்லாமே ஒரு சிலர் இதே மாதிரி ஃபோன் பண்ணி அழுதுருக்காங்க, அதாவது எம்எல்ஏ பிரியம் வச்சவங்க. அப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் கிடச்சிது. என்னென்னா, நம்ம செத்துட்ட அப்புறம் யார் அழுகுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், நான் செத்துட்ட அப்புறம் யாரெல்லாம் அழுவாங்கன்றது, அதாவது நான் இறந்துட்டேன் அப்படின்றது தெரிய வந்தவங்க யாரெல்லாம் அழுதாங்க கண்ணுதில் பார்த்துட்டு நான் சொல்லிட்டேன், உலகத்தில் கோடியில் ஒருத்தர் கூட இந்த பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா செத்தவன் எப்படி பார்க்க முடியும். ஆனால் நம்ம இறந்துட்டேன்னு இவ்வளோ பேர் அழுகுறாங்களா, பரவாயில்லையா, நமக்காகவும் இவ்வளோ பேர் நம்ம சேர்த்து வச்சுருக்கோன்ற ஒரு சந்தோஷம். வீட்டு பக்கத்தில் எல்லாரும் இதெல்லாம் கேள்விப்படும் போது, இல்லைங்க இதெல்லாம் நல்லது தாங்க, இறந்துட்டாங்கன்னு ஒன்று கேள்விப்பட்டால் ஆயில் நீடிக்கும்னாங்க. ஆயில் நீடித்து என்ன பண்ண போகிறேன்னு தெரில, நான் ஆயில் நீடிக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த அருமையான தருணத்தில் உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ காட்டணும். கண்டிப்பாக வந்து அந்த ஃபோட்டோ பற்றி தான் பேசணும்னு நினச்சேன், நீங்கள் அதை பற்றி பேசிட்டீங்க. யார் எந்த கண்ட்ரி அதிகம்? ஆனால் அப்படிலாம் இல்லை, இதை பாருங்கள். சோகத்தில் உள்ள ரசிகர்கள் அதிர்ச்சி துணிது மரணம் ஆடா பாவிங்களா, இது எப்போ எனக்கு தெரியாத. ஒரு யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க அண்ணனுக்கு. என்ன அப்படின்னா, அண்ணன் வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி அண்ணனோட ஃபோட்டோலாம் போட்டு ஒரு தம்ப்நெயில் பயங்கரமாக செட் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. இல்லை இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒன்று தெரியுது, மக்களே பார்த்துக்குங்க. இது ஆக்சுவலாக உண்மையிலேயே வேறு கண்ட்ரிலேருந்து ஒருத்தர் சொன்னார், இல்லைங்க அது கோவை குணம் இருந்ததை என்ன நினச்சிட்டாங்க. இல்லை இப்போ கூட இருக்குது அப்படின்னாரு. இப்போ தான் அது எனக்கே ஸ்ட்ரைக் ஆகுது நீங்கள் காமிக்கும் போது. இதை பார்த்துட்டு கேட்டார் போல இருக்கு. ஆனால் இதை அதை பார்த்துட்டு தானே நான் காலைல பார்த்தோன்னே இதை டவுன்லோட் பண்ணேன் டக்குன்னு, என்னடா அது அப்படின்னு சொல்லி. இறந்தவன் எப்படி வரப்போகிறான். அதுலேயும் இந்த ஃபோட்டோ பாருங்களேன், அப்படியே அண்ணனை வந்து அப்படியே நல்ல ஒரு ஃபோட்டோ தேடி எடுத்துருப்பாங்க போலண்ணே. ஏன்னா மேக்ஸிமம் உங்கள் ஃபோட்டோ எடுத்தால் நீங்கள் ஷோ பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் தான் கிடைக்கும். அது அவ்வளோ ஹெச்டியாக இருக்கிறதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. தேடி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, எடுத்து போட்டிருக்காங்க. ஆமாம், எவ்வளோ நல்ல உள்ளங்கள் பார்த்தீங்களா இல்லையா. இது மாதிரி இப்போ உங்களுக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்காவது நடந்து நீங்கள் இது வரையும் பார்த்துருக்கீங்களா? அதாவது தம்ப்நெயிலில் பார்க்கும்போது ஒருத்தவங்க இருப்பாங்க, உள்ளே கிளிக் பண்ணி போனால் ஒருத்தவங்க இருப்பாங்க, அது மாதிரியெல்லாம். இல்லை இப்போ நம்மளும் அந்த லைனில் இருக்கிறதால மோஸ்ட்லி அது தெரிஞ்சு மேலே போடுறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆமாம், நான் வந்து அப்பட்டமாக சொல்கிறாதீங்க, நானும் நம்மளும் தம்ப்நெயில் பண்ணோம் இந்த வீடியோவுக்கு, அதனால் அப்பெல்லாம் சொல்லாதீங்க. மோஸ்ட்லி மேலே தம்ப்நெயில் வந்து அட்ராக்ஷனுக்காக போடுவாங்க. பட் இப்படி போடுறது என்ன போடுறதுக்காக சொல்ல, யாரை போட்டாலுமே தப்பு தான். நான் வேணால் ஜாலியாக எடுத்துக்கலாம், ஏன்னா நான் நல்லா இருக்கேன் போடுறாங்கன்னு நான் எடுத்துக்கலாம். என்னை சார்ந்தவர்கள் என் குடும்பத்தினர் வந்து பெரிய வருத்தப்படுவாங்க இல்லையா, அந்த குடும்பமே வருத்தப்படலை. என்ன எங்கள் வீட்டுக்காரர் இப்படி போட்டிருக்காங்க, ஏன் என் பையனை இப்படி போட்டிருக்காங்க, எங்கள் அப்பாவை ஏன் இப்படி போட்டிருக்காங்க, அந்த குடும்பம் வருத்தப்பட. அதனால் இதெல்லாம் போடாமல் இருக்கலாம்ன்றது என் சைடில் நான் சொல்கிறது. இப்போ ஒரு மறைக்க முடியாத உண்மை இருக்குண்ணே, அதிகமாக யார் சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அதிக அளவில் துன்பம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள் அதிக அளவில் மக்களை சிரிக்க வைக்கிறீங்க. இப்போ வந்ததுலேருந்து ஷெட்லேயும் சரி வெளியிலையும் சரி நிறைய பேசணும், நிறைய சிரித்தோம். ஆனால் உங்களுக்குள்ளே சொல்ல முடியாத நிறையா வழிகள் இருக்கும்ல, அது எதாவது பகிர முடியுமா? பகிர முடியக்கூடிய வழிகள் இருந்தால் சொல்ல முடியுமா? இல்லை பிரதர், இப்போ அந்த பெயினை வெளியே காட்ட முடியாமல் தான் சிரிக்க வைக்கிறாங்கன்னு அப்போ சொன்னாங்க. அது நான் இப்போ உணர்றேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு காமெடிக்கு ஏன் வந்து காமெடி பண்ணுறான்னா அவனுடைய வலியை வெளிப்படுத்த முடியலன்றதுக்காக மற்றவங்களை சிரிக்க வச்சு அவன் வலிக்கு மருந்து தேடிக்கிறான், அதனால தான் சிரிக்க வைக்கிறான். அது நான் ஃபஸ்ட்லலாம் உணரலை, இப்போ நான் உணர்றேன், அது உண்மையும் கூட. உங்களுக்கு நடக்குது? ஆமாம். எப்படின்னா, இப்போ ஒரு நடிகனாக என்னை வந்து என்ன நினைப்பாங்கன்னா, யூடியூப்பில் வரார், நிறைய ஈவெண்ட்ஸ் போகிறாரு, ஃபாரினுக்கு போகிறாரு, சினிமாவில் நடிக்கிறாரு, அவருக்கு என்ன குறை அப்படின்னு அப்படின்னு அவங்களுடைய நினப்பு. ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் அந்த இலக்குக்கு அவங்கவுங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்படி பார்க்க போனால் எனக்கு இது நாள் வரைக்கும் ஒரு வழி இருக்குது. நான் இன்னும் நினச்ச இலக்கு போய் அடைய முடியலையே, அந்த வழி இருந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒரு சாதாரண டீக்கடையில் போய் டீ சாப்பிட முடியல, அதுக்காக ஒருத்தரையும் நாங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது. நீங்கள் என்ன சார் இங்கே டீ சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் எங்கே டீ குடிக்கிறதா? இங்கே சாப்பிடக்கூடாதான், நான் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ணுமா. ஒருவேளை நம்ம ஏதாச்சும் எப்பயாச்சும் ஏதாவது கால் டாக்ஸியில் புக் பண்ணி போகிறோம், கடவுள் புண்ணியத்தில் கார் இருக்குது, இருந்தாலும் கால் டாக்ஸியில் புக் பண்ணோம், நீங்கள் என்ன சார் இந்த காரில், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வழிகள் வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி இருக்கும். எனக்கு என்னென்னா, நான் நினச்ச இலக்கை அடையிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்தும் இலக்கை அடைய முடியலையன்ற வழி
எப்பயுமே எனக்குள்ளே இருக்கும். இன்னொன்று இழந்து வந்த இடங்கள் நிறைய இருக்கு. பெயின் இருக்கும். அவமானங்கள், பண விரயம், வயசு போச்சு, அப்படி நிறைய வழி இது வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம இலக்கும் அடையலை. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன், அது வேறு விஷயம். இலக்கு அடையலையே அப்படின்ற ஒரு வழி இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்மை சார்ந்து இருக்காங்க இல்லையா, அவங்க பார்வைக்கெல்லாம் நம்மளை வேறு மாதிரி பார்ப்பாங்க. தப்பு இல்லை, சந்தோஷம்தான், என்னை பற்றி எவ்வளோ உயர்வாக பார்த்தாலும். அது முழுமையான உண்மை இல்லைன்ற போது வலிக்கும். எங்கன்னா கேட்பாங்க, சார் வந்து இதையும் சொல்லாமல் தெரில, நீங்கள் வாயை கலரி எல்லாத்தையும் கேட்குறீங்க. நான் சொல்லுங்கள், இந்த நிறைய நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லேருந்தே எனக்கு நிறைய கேள்வி இருக்குது, சொல்லுங்கள். என்னென்னா, இது வரைக்கும் முல்லையோ நானோ கொடுத்தது எந்த வீடியோ ஆதாரமோ எந்த ஃபோட்டோஸும் யாருக்கிட்டையுமே இருக்காது. உதவி செஞ்சது ஆமாம், எதுவுமே இருக்காது. அப்படி கொடுக்கப்பட்டவங்க எங்கேயாச்சும் பேசியிருந்தா கூட எங்களுக்கு அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் பண்ண மாட்டேறீங்க அப்படி, அதெல்லாம் ஏன் போட மாட்டீங்கன்னா, நான் போட்டுறேன் வச்சுங்க பிரதர், நான் கொடுத்துட்றேன் போட்டுறேன் வச்சுங்க. நாளைக்கு காலை ஒரு 20லேருந்து 30 கால் வரும். ஆப்ரேஷன் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள், படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு கணவரில் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு ஒன்று வரும். அவங்களுக்கும் நான் உதவணும். உதவ முடியாது, என்னால் முடிஞ்சது என்னவோ அது பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அப்போது அவங்க உதவ முடியாதப்போ அவங்க பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா, அவன் விளம்பரத்துக்காக யாருக்கோ குத்தா மாதிரி போட்டான்பா, உதாசனப்படுத்திடுவாங்க. பேரும் கெட்டு போயிடும், இவனுக்கு கொடுக்கலன்ற வழியும் இருக்கும். அதனால் அப்போது அவங்க எல்லாரும் நம்ம காதுபடவே பேசுவாங்க, இவனுக்கெல்லாம் கோடி கோடியாக சம்பாதிச்சு அவனுன்னா கொடுக்குறானா பார்த்தியா, இது நம்ம காதுபடவே கேட்டிருப்பாங்க. அவனுங்கெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சுன்னுக்கானுங்க, போகும்போது என்ன திரும்ப போகிறானுங்க. இதெல்லாம் வலிக்கும் பிரதர், இதெல்லாம் பயங்கர வலியாக இருக்கும். அது நம்ம பெயின் நமக்கு தான் தெரியும், அது அவங்களுக்கு தெரியாது. இது பேசும்போது வலிக்கும். அந்த மாதிரி பல வலிகள் நம்ம தாண்டி, அது சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், ஃப்ரெண்டுங்களுக்கிட்டேயே எங்களுக்கு வலி இருக்குது. என்னென்னா, அவன் வளர்ந்துட்டா பேச மாட்டான், அவன் வளர்ந்துட்டா வரமாட்டான், அவன் வளர்ந்தா இப்படி இருக்கான் அப்படின்னுவாங்க. அது உண்மை கிடையாது. நான் என் வேலையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே எங்களுக்கு வலி தான் பாஸ். இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நண்பர்கள் கூடலாம் நல்லா ஜாலியாக தானே இருந்திருப்பீங்க? ரொம்ப நண்பர்கள் இருந்தாங்க, நல்லா ஜாலியாக தான் இருந்தோம். இப்போ அந்த நண்பர்களோடு இன்றைக்கும் தொடர்பு இருக்குது. ஆனால் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. அது செலிப்ரிட்டின்னு போகக்கூடாதுன்னு இல்லை, எனக்கு அதே நாளில் வேறு ஈவெண்ட் இருக்கும், அது புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவன் நல்ல நண்பனாக தான் வந்திருக்கணுமா இல்லையா, கூட 4 ஃப்ரெண்டு, அதாவது ஆமாடா அவன் வந்திருக்கணும். நம்ம எதுக்கு மதித்து கூப்பிட்றோம், ஒரு நடிகர் தானே கூப்பிட்றோம், நம்மளை இப்படி உதாசீனப்படுத்தினாடி அது கிடையாதுடா. என் வேலை நான் ஓட வேண்டியிருக்கு. ஏங்க என் ரிலேஷன், என்னுடைய ரிலேஷன் ரொம்ப முக்கியமான ரிலேஷனுடைய ஃபங்க்ஷனுக்கே நான் போக முடியாது. எனக்கு அன்றைக்கி ஈவெண்ட்டுக்கோ ஷூட்டிங்கோ இருக்கும். அவங்க என்ன பேசுவாங்கன்றீங்க நீங்கள், அவன் வளர்ந்துட்டான்ல, நம்மளாம் கண்ணு தெரியாது அவனுக்கு, இது சொல்லுவாங்க பிரதர். இவ்வளோ வலியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வலிகள் நிறைய இருக்கும். ஃபினான்ஷியலாக பிரச்சனை இருக்கும். ஃபினான்ஷியலாக எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் காரில் தான் போய் இறங்கணும். இது வந்து என்னுடைய நிர்பந்தம், ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அது. ஆமாம், நிர்பந்தம், நான் அப்படி தான் போய் ஆகணும். அப்போ அது நீ கடன் வாங்கியாவது பெட்ரோல் போட்டு போகணும். இப்படி பல வழிகள் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் வந்து இன்னும் நம்ம அடைச்ச இலக்கு அடையலேன்றது பெரிய வழி இருக்கும். அதுக்கு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் எவ்ரி டே. இப்போ எனக்கு அதில் தான் கேள்வி வருது, வச்ச இலக்கு அடையலை அப்படின்னு. ஒரு பக்கம் மக்கள்கிட்ட ஓகே முல்லை கோதண்டம் இண்டிவிஜுவல் கோதண்டம்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஒரு பக்கம் ஸ்க்ரீன்ஸ்லேயும் ப்ரெசன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கான கதாபாத்திரங்களும் வர ஆரம்பிக்குது. என்ன இலக்கு வச்சுருந்தீங்க நீங்கள், யாராக ஆகணும் இல்லைனா என்னவா ஆகணும்னு வந்தீங்க எங்கள் முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு? ஒரு நடிகன் ஆகணும் தான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. பட் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டோ அல்லது யாருமே அது கிடையாது, இந்த ஃபீல்டுலேயே கிடையாது. பட் ஆமாம், எனக்கு ஆர்வம் மட்டும் இருந்துச்சு. அந்த இலக்கு நோக்கி உள்ளே வரும்போது தான் இதில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குன்றதே உள்ளே வந்தப்பறம் தான் தெரியும் நமக்கு. ஏன்னா பிளாங்காக வந்தோம், சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காது உள்ள, இதெல்லாம் இருக்கு மேடு பள்ளம் தெரியாது, பிளாங்காக வந்தோம். இலக்கை அடையலைன்றது என்னன்னா, இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு தெரியுது, சந்தோஷமாக இருந்தாலும் இலக்கை அடையலைன்னு எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, இலக்கை அடைய முடியாததுக்கு நான் தான் காரணம், அது வேறு யாருமே காரணம் கிடையாது. சினிமாவுக்கு நீ ஃபோக்கஸாக உட்காந்து வச்சுக்க, இன்றைக்கி உனக்கு முகம் தெரியும், இவர் வந்து நடிப்பார் அப்படின்னு தெரியும். சினிமா ஃபீல்டுக்கு ஃபுல்லாக நான் உட்காந்துருக்கணும் அவங்க கூப்பிட்ற வரைக்கும். அப்படி உட்காந்து நான் ஜெயிச்சிருவேன். ஆனால் உட்கார முடியாது, எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஈவெண்ட் வருதா போவோம், இந்த ஷோ வருதா போவோம், இது கூப்பிட்றாங்களா போவோம் இல்லையா. அப்போ போனால் சினிமா தள்ளி தான் போவோம். இலக்கு அடைய முடியாததுக்கு நான் தான் காரணம். நான் அமைதியாக உட்காந்துக்கிட்டு சினிமாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் ஜெயிக்க முடியும். ஆனால் அப்படி உட்கார முடியாததுக்கு இது ஒரு காரணம். ஒருவேளை அப்படி உட்காந்தா இன்னும் நேரம் எங்கே இருந்திருப்பீங்க?
அது கோதண்டன் ஒரு வந்து காமெடி நடிகர். அந்த ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல இப்போது நகைச்சுவை நடிகர் இருக்காங்கல்ல, படமாக இருந்தால் இவரை போனப்பா காமெடி ஆர்டிஸ்ட், அந்த இடத்த அடைஞ்சிருப்பனோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு என்னைக்கே அந்த தூக்கம் பெட்டில் போய் படுக்கிறப்ப தூக்கம் வராது, நம்மளை தூங்க விடாது. இதே ஏன் பண்ண நீ கோதண்டம், நீ ஏன் வந்து சின்ன ஸ்க்ரீனுக்கு போன, நீ அப்போதுலேருந்து சினிமா போயிருக்கலாங்கிற ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்கும் நம்ம எல்லாருக்கும். அது மாதிரி குரல் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்குமா? இல்லை எனக்கு வந்து அது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்த ரூட்டு கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஸ்டேஜ் பர்ஃபார்மராக இருந்து டிவியில் வந்த பிறகு டிவியில் வந்து எனக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சதே டிவி தான். இன்றைக்கி சினிமா வாய்ப்பு வர்றதுக்கு காரணமே டிவி தான். ஏன்னா எல்லார் வீட்டுக்குள்ளேயும் எந்த பர்மிஷனும் கேட்காம நான் உள்ளே போகிறது டிவி மூலிமா. நீங்கள் இரும்பு திரைன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படத்தில் நான் ஒரு சீன் தான் வருவேன். அந்த பால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹீரோ நான் அவர் இருப்போம். விஷால் சார் இருப்பார், ரோபோ சங்கர் இருப்பார், நான் இருப்பேன். அப்போது அந்த பால் ப்ரெஸ் பண்ணுற சீன் படம் பார்க்கும்போது ஃபுல்லாக லாஃபிங் இருக்குது, நல்லா கை தட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த படத்தில் முக்கியமான சீனில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பேங்க்கில் வந்து லோன் வாங்குறது, ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய் ஃபோன் மாற்றுறது, ஃபோனில் வந்து ஹேக் பண்ணுறது, இது எல்லாமே பெரிய பெரிய கேரக்டர் எல்லாருமே படம் பார்க்குறாங்க. யார் அந்த ஆர்டிஸ்ட்டுங்களும் படம் பார்க்குறாங்க. வெளியே வராங்க, கோதண்டனுக்கு தெரியுது, அவங்கள பக்கத்தில் இருக்காங்க தெரியல. காரணம் என்ன? டிவியில் என்ன பார்த்ததுனால சினிமாவில் ஒரு சீன் வந்தாலும் என்ன ஞாபகம் எல்லாருக்கும் தெரியிற இடத்துல இருக்கீங்க. ஆமாம், அவங்க சினிமாலேயே இருந்ததுனால அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. அதனால் நான் வந்த ரூட் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்துட்டு அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் இழப்பு இருக்க தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறுத்தி வச்சால், ஒருவேளை மேபே நான் நிறுத்தி வச்சேன்னா சினிமாவுக்குள்ளே ரொம்ப சீக்கிரத்தில் உள்ள என்ட்ரி ஆகிருக்கலாம். அது என்ட்ரி தள்ளி போனதுக்கு காரணம் நாங்கள் தான். சினிமா ரீதியான அதான் சொல்லணும், எனக்கான ஒரு இடம் இருக்கணுன்றதுக்காக நான் நிறைய இழந்துட்டேன்னா நான் ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட். நாகேஸ்வர் சாயலில் பண்ணியிருந்தேன். அப்படி ஒவ்வொரு சாயலாக பண்ணிட்டு வந்த நான், அது என்னுடைய அங்கீகாரம் கிடையாதுன்ட்டு அது எல்லாத்தையுமே தவிர்த்தேன். நிறைய தவிர்த்துட்டு வந்துட்டேன். அந்த குடிகார கேரக்டரே ரொம்ப தவிர்த்துட்டு வந்ததுனால இப்போ நான் நிறைய வேறு கேரக்டர் பண்ணிட்டேன். அது குடிகார கேரக்டர் இருந்தாலும் பண்ணியிருக்கணுமோன்ற ஒரு வலி எப்பயுமே இருக்கும்.